அனைத்து ஊடகத்தினருக்கும் வணக்கங்க. நான் தான் பொள்ளாச்சி பாரநாகராஜ். இந்த பொள்ளாச்சி நடக்கிற பிரச்சனை அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கேன். ஐயா, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய சேனல்கள் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்னுடைய புகைப்படமும் என்னுடைய வீடியோவும் இருக்கிறதா நீங்களே ஒத்து பாருங்க. அதில் இருக்கிற புகைப்படம் வந்து சதீஷ், அதாவது பாலியல் வழக்கில் 4 பேர்ல இருக்கிற சதீஷ்குமாரோட புகைப்படாது. ஆனா நீங்க வந்து தவறா சித்தரிச்சு அதை நான் சொல்லி போட்டிருக்கீங்க. நீங்களே நல்லா பாருங்க. இன்னொன்று பொள்ளாச்சியில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த புகைப்படத்தில் இருக்கிறது யாரு என்னன்னு. அதனால நீங்க சரியான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு வீடியோவும் நீங்க விட்டுருக்கீங்க. நீங்க நல்லாவே பாத்தீங்க, என்னுடைய உருவத்தை பாத்தீங்க, என்னுடைய அங்கடாயத்தை பாத்தீங்க. என்னுடைய கையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வெட்டு தழும்பு இங்க இருக்கும். கதவு கட்டினது என்னுடைய உருவத்தை பாத்தீங்க. அந்த மாதிரி வீடியோஸ், என்னுடைய உருவத்தில் போட்டோஸ் எது இருந்தாலும் நீங்க வந்து விடலாம். பச்சையா தெரியுது அது சதீஷோட இது அப்படின்னா. ஆனா வந்து அதை நீங்க நான் சொல்லி எல்லா சேனல்லையும் போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. என்னுடைய குடும்பத்தாரே என்னை வந்து நீங்க ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறீங்க. இது வந்து நான் தான் சொல்லி நிரூபிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் எங்க எல்லாத்துக்கு முன்னாடி மான நஷ்ட வழக்கு தொடர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என் மேல எந்த தவறும் கிடையாது. நான் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணன் மிரட்டின தான் வந்து என் மேல காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் நான் பிணையில வந்திருக்கேன். என்னை வந்து எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து காவல்துறை விசாரணைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நான் சட்ட ரீதியான இதான் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நீங்க தேவையில்லாம தவறுதலா வந்து என்னுடைய புகைப்படத்தை சொல்லி சதீஷோட புகைப்படத்தை காட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்பவும் நீங்க மன உளைச்சல் கொடுக்குறீங்க. என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறீங்க. தயவு செஞ்சு பொய்யான செய்தியை பரப்பாதீங்க. மக்களுக்கு உண்மைங்க என்னங்கிறத எடுத்து சொல்லுங்க. இந்த பாலியல் தொந்தரவு வழக்கில் நான் கிடையாது. நான் வந்து அடிதடி வழக்கில் இருக்கேன். அடிதடி வழக்கு சம்பந்தமா எப்ப கூப்பிட்டாலும் வர சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு பொய் வந்து கிளப்ப எல்லாருமே சேர்ந்து அடிச்சு அது வாங்கினேன். எது வாங்கின? வீடியோ என்ன வீடியோ? யாரு பேரு என்ன ஏதுன்னு சொல்லு. சபரியோட வீடியோ. சபரியோட வீடியோ யாரு கூட? எல்லா பொண்ணு கூட இருந்தான். சரி, நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க ஒண்ணுமே பண்ணல. சத்தியம் ஒண்ணும் பண்ணல. நீ எதுவுமே சபரி ஒண்ணு இல்ல பண்ணிருக்கான். என்ன பண்ணிருக்கான்? என்ன பண்ணிருக்கான்? நிறைய பொண்ணு நீ உங்ககிட்ட மிரட்டி வீடியோ வாங்கி என்ன என்கிட்ட இதெல்லாமே நான் அவங்க விருப்பப்பட்டு எடுத்தது தான். எல்லாமே எடுத்தது என்ன ஒண்ணு? நீங்க நான் என்ன மிரட்டி வாங்கிட்டாங்க. வாங்கி அதுக்கப்புறம் நான் இவங்க பக்கமே போறது இல்லை. வேற என்ன நான் மிரட்டி கூப்பிடுவாங்கண்ணா. நான் இந்த வீடியோ இருக்கிறவங்க யாரும் இவங்களுக்கு தெரியாதுண்ணா. இது வரைக்கும் எதுவும். அந்த பொண்ணு இன்னொன்னா எதுனா வீடியோ அவங்ககிட்ட இருந்து வாங்கினாங்கல்ல? எந்த வீடியோ? இப்ப நான் அதை வச்சு எதுவுமே பண்ணல. தெரியலண்ணா. நான் 2 நாளைக்கு முன்னாடி பண்ணது இல்ல. நான் கேக்குறேன், உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் கேக்குறேன், தெரியுமா தெரியாதா? அவரோட தங்கச்சின்னு சத்தியமா தெரியாதுண்ணா. சத்தியமா தெரியாது. தெரியாம இருக்கு. இப்படி பண்ணுவீங்களா? நான் பண்ணுவேன். வீடியோ எடுத்து கேளுங்க. வீடியோ பண்ணிருக்கிறது தங்கச்சி தான் பேச. அந்த பொண்ணு கேக்குதா? சத்தியமா கேளுடா. தங்கச்சி கேளுடா. போய் இப்படி எல்லாம் கேட்க முடியாது. போன்ல என்ன பூவிக்கு வச்சிருந்தீங்க? போன்ல இவனோட தான் இல்ல. உங்க போன்ல இல்லவே இல்ல. இந்த புள்ளையில யாரா? நான் ஒரு நிமிஷம். இந்த புள்ளையில யாரா? இந்த புள்ளையில யாரு? போன்ல இருக்கிற புள்ளைகள யாரு? போட்டோல வீடியோ இருக்காது. அதெல்லாம் வேண்டாம். அதை பண்ணிர வேண்டியது. சரி, பண்ண வீட்டுக்கு அங்க தூக்கிட்டு போய்க்கலாம். பண்ண வீட்டுக்கு போய்க்கலாம். சரி, ஆமா, அங்க தூக்கிட்டு பண்ண வீட்டுக்கு போய் அதை வெட்டு பாதியா வெட்டு பண்ண வீட்டுக்கு போய் கொண்டு போய் மறுபடியும் ஹாஸ்பிடல் ஒட்ட வைக்க விட்டுலாமா? வேண்டாம். அந்த செலவு கூட நான் பாத்துக்கிறேன். அடுத்து இப்படி பண்ண ஒத்துக்கிறேன். பண்ணலின்னு மட்டும் சொல்லாத. யாராவது உனக்கு தங்கச்சி எல்லாரும் யாராவது பேசிருப்பாங்களா? யாருமே வரைக்கும் எல்லாருமே தங்கச்சி மாதிரி தான் உன்னையும் பாக்குறாங்க. அந்த பொண்ணு தங்கச்சி, அந்த பொண்ணு தங்கச்சி. என்ன மாதிரி வீடியோ வாங்க?